காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தலைமையில் நடைபெற்ற காங்கிரஸ் தெற்கு மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு அதிக இடங்களை கேட்பது, ஆட்சியில் பங்கு கேட்பது உட்பட 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. எங்களை பொறுத்த மட்டும் உங்களிடம் கேட்பதெல்லாம் மரியாதையும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழக முதலமைச்சரை சகோதரர் அப்படின்னு அழைக்கிறார். சகோதரருங்கிறதுக்கு அர்த்தம் எல்டர் பிரதர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அந்த அர்த்தம் புரியாம அவர் சொல்லல. அவர் அர்த்தத்தை ரொம்ப ஆழமான, நாங்க பேசுற ரொம்ப சாதாரண வார்த்தைகள் தான் பேசுவோம். காங்கிரஸ்காரோட பழக்கமே இதுதான். ஆனா நாங்க உயிரே இனியிலே மணியே அப்படின்னு எங்கால ஒருத்தர் பேச ஆரம்பிச்சாரு. எனக்கு ஆச்சரியம் போச்சு, அது நம்மால் இப்படி பேச ஆரம்பிச்சிருச்சேன். நம்மளுக்கு ஒரு பேச தெரியாது. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் சாதாரணமா அண்ணனா அண்ணன்போ, தம்பினா தம்பிமோ, சகோதரனா சகோதரம். நம்ம தலைவரை பொறுத்த மட்டும் நம்பிக்கையோடு அன்போடு தமிழக முதலமைச்சரே சகோதரன் என்று அழைக்கிறார். அதேதான் நாங்க எதிர்பார்க்கிறது. கீழே இருக்க சகோதரர்களுக்கும் அதே மரியாதை வேண்டும் என்பதுதான் ராகுல் காந்தி அவருடைய எண்ணம். அவர் கேட்பதெல்லாம் என்னன்னா, திமுகவுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை இருக்கின்ற அதே உறவு கீழே இருக்கிற கிளை செயலாளருக்கும் கீழே இருக்கிற உங்களுக்கும் அதே மரியாதை கிடைக்க வேண்டும் என்பதுதான் ராகுல் காந்தி அவருடைய எண்ணம். அவர் ராகுல் காந்தி அவர்கள் நினைப்பதெல்லாம் உங்களுக்கு இருக்கின்ற மரியாதையும் அவருக்கு இருக்கிற மரியாதை உங்களுக்கு இருக்கு நினைச்சிட்டு இருக்காரு. அதுதான் வலிக்குது. நம்மளை பொறுத்த மட்டும் சிலர் தவறு செய்கிறார்கள். அதாவது என்னன்னா, மாவட்ட செயலாளர் இருக்க தளபதி அவர்கள் பேசிய பேச்சு என்பது வருத்தத்தை தட்டுச்சு. நம்மை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அதற்காக ஒரு ட்விட்டர் போட்டிருந்தார். என்னன்னா, 26ஆம் தேதி நினைக்கிறேன், ஜனவரி 26ஆம் தேதி நினைக்கிறேன், அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கேட்டிருந்தார். இன்னைக்கு தேதி என்னாச்சு? இன்னைக்கு 15ஆம் தேதி. 15 பிளஸ் ஒரு 4 இது 20 நாள் ஆகி போச்சு. நடவடிக்கை எடுக்கல, அவர் வருத்தமும் தெரிவிக்கல. அதனால என்ன, இப்ப எல்லாரும் பேசுறாங்க. அதனால ஒரு மாவட்ட செயலாளர் பேச ஆரம்பிச்சாரு, எல்லா அமைச்சர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப காங்கிரஸ் சாதாரணமா எடுத்துக்கிட்டு பேசுறாங்க. இதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கவே நான் கிடையாது. நம்ம கேட்டுக்கிட்டு சும்மா அதை பத்தி நான் கருத்து சொல்ல கிடையாது. கருத்தெல்லாம் சொல்லுவோம். எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா திருப்பி அடிப்போம், திருப்பி அதே வார்த்தையை பேசுவோம். அதனால மரியாதை காங்கிரஸ்காரனுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க மரியாதை கொடுப்போம், அவ்வளவுதான். இல்லைன்னா எம்பின்னு சில பேர் போட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க எம்பி எங்களை வச்சு தானே ஜெயிச்சீங்க. நான் திருப்பி எம்பி நிக்க போறது இல்லை, நான் விருதுநகர்ல எம்பியை நிக்க போறது இல்லை. எதுக்கு? என்னைய பொறுத்த மட்டும் என் கட்சி முக்கியம். என்னைய பொறுத்த வரைக்கும் எம்பி மண்ணாங்கட்டிலாம் ஒரு முயற்சி கிடையாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் தன்மானம் தான் முக்கியம். நான் விருதுநகருக்கு வர எம்பி ஆக போறேன். நான் வந்தேன், என் தலைமை அனுப்பி வச்சார் ராகுல் காந்தி விருதுநகருக்கு எம்பி ஆகணும்னு. நான் விருதுநகருக்கு வந்தேன். என்னை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சி தான் என்னுடைய உயிரை தவிர இந்த எம்பி எம்எல்ஏ மண்ணாங்கட்டிலாம் அது வேற வார்த்தை நல்லா வந்துடும், அதனால வேணாம். அதனால காங்கிரஸ் கட்சி தான் என்னுடைய உயிர். சாகும் வரை காங்கிரஸ்காரனா தான் சாகும். அது மட்டும் ரொம்ப தெளிவா. நம்முடைய போராட்டம் காங்கிரஸ்காரனுக்கு மரியாதைக்கான போராட்டம். நாங்க வேற எதையும் கேட்கல, கமிஷன் கேட்கல, கமிஷனர் சொன்னாங்கல்ல கமிஷன் கேட்கல, நாங்க ரோடு கான்ட்ராக்ட் கேட்கல, நாங்க எதுவுமே. நான் எத்தனை வருஷம் ஆச்சு? 12 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன் எம்பி ஆகி. 12 வருஷம் ஆச்சா 13 வருஷம் ஆச்சா? 12-13 வருஷம் ஆச்சு. ஏதாவது ஒரு ஆள்கிட்ட போய் நான் கமிஷன் வாங்கினது யாராவது ஒரு ஆள் சொல்லிட்டு, யாராவது ஒரு ஆள் நான் இந்த ரோடு கான்ட்ராக்டுக்கு கமிஷன் கேட்டேன், அங்க மண் அள்ளுறதுக்கு கமிஷன் கேட்டோம், அங்க இது கட்டுறதுக்காக கமிஷன். இதெல்லாம் நம்ம பழக்கமே கிடையாது. நாங்களும் காமராஜருடைய வழிவந்தவர்கள், கக்கன் வழிவந்தவர்கள். எங்களை பொறுத்த மட்டும் செல்லப்பாண்டியனுடைய வழிவந்தவர்கள் நாங்க எங்களை பொறுத்த மட்டும் நேர்மையா இருந்து இருக்க. சோறு இருக்கா? சோறு இருந்தா சாப்பிட போறோம், இல்லன்னா ரைட்டு கட்சியை வச்சு சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். நாங்க பிரியாணி வேணும், அடுத்த வீட்டை அடிச்சு பறிக்கணும், அடுத்த வீட்டுல ஏதாச்சும் ஒண்ணு கழகத்தை உருவாக்கி அவன் வீட்டை அந்த பழக்கத்துக்குலாம் நாங்க போனதே கிடையாது. காங்கிரஸ்காரன் அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாதவன் தான் காங்கிரஸ்காரன். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நம்மை பொறுத்த மட்டும் மரியாதைக்காக இருப்போம். நம்ம தன்மானத்துக்காகவும் மரியாதைக்காக தான் இருக்கோம். காங்கிரஸ்காரர்களுக்கு இப்படி பேசிய தளபதி போன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது திமுக தலைமை மிக மிக பெரிய வருத்தத்தை தரும். காங்கிரஸ்காரர்களை ஒத்த பூத்துல அந்த வீடியோ கூட இருந்துச்சு. என்னடா ஒத்த பூத்துல ஆள் இருக்கா? வீடியோ இருந்துச்சு. 3000 ஓட்டுக்கு நல்லா போனா அங்க சொன்னா தப்பா போயிடும். 3000 ஓட்டு 4000 ஓட்டு மட்டும் தான் இருக்கு, ஆள் கிடையாது. வார்டுல பூத்து கமிட்டி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி. அது இன்னைக்கு அந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா காங்கிரஸுக்கு நல்லா போனா அங்க சொன்னா தப்பா போயிடும்.
3000 ஓட்டு 4000 ஓட்டு மட்டும் தான் இருக்கு. ஆள் கிடையாது. வார்டுல பூத்து கமிட்டி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி. அது இன்னைக்கு அந்த அளவுக்கு பேசுனாங்கன்னா இப்படி பேசினா அவர் மேல நடவடிக்கை எடுக்காம இருக்கும் பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தை அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி இதுவரைக்கும் 20 நாள் ஆயிப்போச்சு, நடவடிக்கை எடுக்கல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.